நாளைக்கு காலையில 9:30 மணிக்கு முகூர்த்த நேரம். அந்த டைம்ல கல்யாணம் நடந்தே ஆகணும். நம்ம கிட்ட நேரம் கம்மியா இருக்கு. உடனடியா போய் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம். மா கிரேட்மா. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்கப்போ நம்ம வீட்ல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. அசோக், அம்மா எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க சுபத்ரா. கல்யாணம் பண்றதோட இல்லாம அவங்களுக்கு தேவையான சிறுவரிசை சாமான்லாம் இப்பயே ஆர்டர் பண்ணிடலாமே. நானும் அதாங்க சொல்லணும்னு நினைச்சேன். நீங்களே சொல்லி மேடம். ஓகே மேடம். கூடி சீக்கிரமே நீங்க சொன்ன மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் கால் பண்றேன். சரி. ஓகே ஓகே. வரேன் மேடம். சுபத்ரா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வருஷா வருஷம் இந்த தாலி எடுத்து கொடுக்கிற புண்ணியமான காரியத்தை உன் கையால தான் நீ பண்ணுவ. இந்த வருஷமும் உன் கையாலேயே அந்த ஜோடிங்களுக்கு தாலி எடுத்து கொடு. இல்ல அத்தை, இந்த வருஷம் தாலிய என் கையால நான் கொடுக்க போறது இல்ல அத்தை. அப்ப யார் கொடுக்க போறா? ஒருவேளை அசோக் கையால கொடுக்க வைக்க போறியா? அப்பா அப்பா, எனக்கு இந்த சடங்கு பத்திலாம் பெருசா ஐடியா இல்லப்பா. டேய், எனக்கு என்னமோ அம்மா ஏதோ பெட்டர் பிளான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. கரெக்டா சொன்னப்பா. இந்த முறை என்னோட மருமக கையால தாலி எடுத்து கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். ஓஹோ. உடம்பு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. என்னம்மா பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. எல்லாம் என்னோட தலை எழுத்து. என் வயிறெல்லாம் எரியுது. இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி தான் நடக்கணுமா? அம்மா, அம்மா வணக்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். கடைக்கு இப்பதான் போனேன். நீங்க வர சொல்லியிருந்ததா கடை பையன் சொன்னான். அதாம்மா வந்திருக்கேன். ஆமா ஆமா, நான் தான் வர சொன்னேன். நாளைக்கு நம்ம வீட்ல ஒரு 5 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். தாலிக்கான தங்கம், கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே நம்ம செலவுதான். நான் தங்கத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். அத உங்க கையால உருக்கி இங்கேயே தாலியா செஞ்சு கொடுத்துருங்க. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி இப்பயே வேலையை ஆரம்பிச்சிடலாம். இந்த பையில இருக்க எல்லாத்தையும் இங்க எடுத்து வை. சரணே. இசை, என் கூட பூஜை ரூமுக்கு வா. அசோக் வாப்பா. வா வா அசோக். வாங்கக்கா, வாங்க. சரி, வா. கொடுங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. இத அப்படியே பூஜை ரூம்ல கொண்டு போய் சாமி கிட்ட வச்சிடுங்க. சரிங்க அத்தை. என்னங்க, இவங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்புங்க. ஐயா இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். வரேம்மா. வாங்க. அப்பா, இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. வா. நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சா நம்ம வீடு பாக்குறதுக்கு கல்யாண வீடு மாதிரியே இருக்கணும். வீடு முழுக்க தோரணம், பந்தல், அலங்காரம்னு எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிடுங்க. சரியா? அம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரெடி பண்ணிடுறேன். சரிப்பா.
முதல்ல பணத்தை வச்சு மனுஷங்களை தரம் பிரிக்கிறத நிறுத்து சிந்தாமணி. எல்லாரையும் சமமா பார்க்க பழகு. இந்த மாதிரி பேச உனக்கு கூச்சமா இல்ல? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா மனுஷங்க குணம் அப்படி இல்ல, புரியுதா? அத்த சாரி, அவங்க ஏதோ செந்தாமணிக்கு பேசவும் தெரியல, மனுஷங்களை புரிஞ்சுக்கவும் தெரியல. அது இருக்கட்டும், நீ நடந்ததை நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணாத ஸ்ரீஜா. நான் இசையை இந்த காரியத்தை செய்ய சொன்னதுக்கு காரணம் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான காரணம். அப்படியா அத்த? ஆமா ஸ்ரீஜா, அவ ஜாதகத்துல பிரச்சனை இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆ தெரியும் அத்த. இன்னைக்கு ஒரு பெரிய ஜோசியர்கிட்ட போய் இசையோட ஜாதகத்தை காட்டின. அவ கையால வசதி இல்லாதவங்களுக்கு தாலி எடுத்து கொடுத்தா அவ ஜாதகத்துல இருக்கிற தோஷம் எல்லாம் விலகி அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அந்த ஜோசியர் சொன்னாரு. அதனாலதான் அவளை தாலி எடுத்து கொடுக்க சொன்னனே தவிர உன்னை ஹர்ட் பண்ணணும்னு பண்ணல ஸ்ரீஜா. நான் எப்பவுமே உங்க 2 பேரையும் பிரிச்சு பார்த்ததே இல்ல. ஐயோ அத்த, நான் தப்பா நினைச்சேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? நீங்க எப்பவுமே ரொம்ப சரியாதான் நடந்துப்பீங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டா தான் இருக்கும்னு எனக்கு உங்க மேல 100% நம்பிக்கை இருக்கு. எனக்கு இதுல எந்த ஒரு வருத்தமும் இல்லைங்க அத்த. இது போதும் ஸ்ரீஜா, உன்னோட இந்த குணம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீயும் என் பையனும் புருஷன் பொண்டாட்டியா எப்பவும் சேர்ந்து வாழவே கூடாது. எனக்கு நீ சத்தியம் பண்ணு. உங்களுக்காக நானும் விஷாலும் சேர்ந்து இருக்க மாட்டோம். இது சத்தியம். நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல இசைதான் தாலி எடுத்து கொடுக்க போறா. வாங்கிக்கோமா. எனக்கு முதல்ல அத்தை வாங்கி கொடுத்த புடவை என் அம்மாவே எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன்.